தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பானவர்களே, நற்கருணை நாதர் முன்பாக இப்போது ஆண்டவரை புகழ்ந்து, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல என்று சொல்லி நம் ஆண்டவரை இப்போது புகழ்ந்து பாடுவோமாக. கைகளை திட்டு சாகத்தோடு. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, வெறும் கையாய் வெறும் கையாய் திரு பரிவால் என்னை எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோஹி உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன். ஆமென். காயப்பட்டு நின்றேன் கண்ணீரிலே, காயப்பட்டு நின்றேன் கண்ணீரிலே சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு இழந்திட்ட யாவையும் கைகளை உயர்த்தி எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி நான் வெட்கப்படல, உன் தயை. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஐயா. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். ஆமென். Thank you Lord. பரதேசியாய் நான் தங்கியிருந்தேன், சுதந்திரமாக பரதேசியாய் சுதந்திரமாக எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி உன் தயை எண்ணி. ஆமென். உம்மை நம்பி வெட்கப்படல, உன் தயை என்னை கைவிடல, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹி எல்லோஹி உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல,
உந்தைய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. இன்றைய இந்த தியானமானது பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன. பிள்ளைகள் அனைவரும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். இந்த பிள்ளைகள் இறைவனால் அழைக்கப்படவும் அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற தாய்மரியால் 12 வயதிலே தன் மகனை ஆலயத்திற்கு அர்ப்பணித்தது போல இந்த தியானம் பிள்ளைகளுக்காக விசேஷமாக நடத்தப்படுகின்றன. இந்த 1 மணி நேர தியானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பிள்ளைகளுக்காக நாம் தியானிக்கின்றோம். ஆகவே இப்போது நாம் இந்த பிள்ளைகளை அர்ப்பணித்து துதி பாடல் வழியாக ஆண்டவரை ஆராதிப்போமாக. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமென். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் ஆனீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரிலே தாயாயினே, காயப்பட்ட நேரத்திலும் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா.
இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே ஓ இயேசுவே, நீங்க இல்லாமல் இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா ஹalleluya. அல்லேலூயா 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 ஹalleluya. அல்லேலூயா 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 ஹalleluya. அல்லேலூயா அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவரை அல்லேலூயா ஆராதிப்போம். ஹalleluya. நாட்களில் ஆண்டவர் நம்மத்திலே அற்புதங்களை செய்யும்படி, ஹalleluya. ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளங்களிலே அற்புதங்களை செய்யும்படிக்காக வேண்டுவோம். ஹalleluya. எல்லா பிள்ளைகள் உள்ளங்கள் ஹalleluya. விண்ணக தந்தையை போல் மாறும்படியாக ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்கருணை ஆண்டவரை பார்த்து பிள்ளைகளை அர்ப்பணிப்போமாக. மௌனமாக அனைவரும் ஆண்டவரை பாருங்கள். இவரே ஒரு சிறு பிள்ளையை அழைத்து சொன்னார், இந்த பிள்ளையை போல் நீங்கள் ஆகாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். இந்த ஆண்டவர் நம்ம வீட்டு பிள்ளைங்களை தான் சொல்லியிருக்காரு. ஆண்டவரத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிங்க. 5 நிமிடம் அமைதியாக நம்ம பிள்ளைங்க, மற்ற பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒப்பு கொடுப்போம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர் சன்னிதானத்திலே கொண்டு வருவோம். பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம். உலகிலே பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு சொந்தம். இந்த நிமிஷத்துல பிறந்த குழந்தை ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவர் பார்த்து எல்லாரும் வேண்டுவோம். பிள்ளைகள் இறைவனால் கொடுக்கின்ற ஆசீர்வாதம்.
அமைதியோடு ஆண்டவரை நோக்கி வேண்டுவோம். ஆண்டவரின் ஆவியானவர் பிள்ளைகள் மேல் இறங்கி வர வேண்டும். கருவில் இருக்கிற குழந்தைகள் ஆசீர் பெற வேண்டும். இப்பொழுது இறைவாக்கு வாசிப்போம். சீராக் 24:18. சீராக்கின் புத்தகம் 24:18. நானே தூய அன்பு அச்சம், நானே தூய அன்பு அச்சம், அச்சம், அறிவு, அறிவு, தூய நம்பிக்கை, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை அன்னை. கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளை மேல் நான் பொழியப்படுவேன். என் அன்பிலே மக்களே, பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். நற்கருணை ஆண்டவர் முன்பாக உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். ஏனெனில் சீராக் 24:18 சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தூய அன்பு, மக்களுக்குள் அச்சங்களை உண்டாக்குகிறவர், அறிவை கொடுக்கின்றவர், தூய நம்பிக்கையில் வளர்க்க வைக்கிறவர், இவற்றுக்கெல்லாம் தாய் நான் தான் என்று சொல்லுகின்றார். நம்முடைய தாய் மரியாதை நினைவு கூர்ந்து பாருங்கள். 12 வயதிலே பிள்ளையாய் இருக்கும்போது ஆண்டவர் ஆலயத்திலே குருக்களுக்கு போதனை செய்கிறவராக இருந்தார். இதன் அர்த்தம் என்ன? இன்று நம்முடைய பிள்ளைகள் 12 வயதிலே புதுநன்மை வழங்கப்படுகின்றது. புதுநன்மை வழியாக ஆண்டவர் பிள்ளைகளுக்குள் வருகின்றார். பிள்ளைகளுக்கு வருகின்ற ஆண்டவர் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகின்றார். அந்த பிள்ளைகள் புதுநன்மை வரும்போது சரியான பாதையிலே நடத்த வேண்டும். ஆகவேதான் இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரத்திலே 6 வாசிக்கும் போது ஆண்டவர் இவ்வாறு பெற்றோர்களுக்கு சொல்லுகின்றார். இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 6 வாசிக்கும் போது, இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதியுமாறு சொல்வாயாக.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரி மக்களே, நற்கரனின் ஆண்டவருடைய உள் மன எண்ணங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா? பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் கடவுளின் வாக்குகளை உள்வாங்கி அந்த 12 வயது வருவதற்கு முன்னதாக அவர்களை கடவுளின் வார்த்தையினால் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக பிள்ளைகள் எப்படி விசுவாசத்திலே வளருவார்கள்? பிள்ளைகள் எப்படி ஆண்டவருக்குள்ளாக வளருவார்கள் என்று பார்க்கும்போது ஆண்டவர் கூறுகின்றார், நான் கூறும் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்திலே, அவ்வாக்குகள், என்னுடைய வாக்குகள் உங்கள் பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு. அழகா சொல்றார் பாருங்க. இணைச்சட்டம் 6:6 திரும்ப வாசிக்கிறோம் பாருங்க. இணைச்சட்டம், இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை பிள்ளைகளின் உள்ளத்திலே பதியுமாறு சொல்வாயாக. நண்பரே மக்களே, பெற்றோர்கள், முன்னோர் பெற்றோர்களை கவனித்து பாருங்கள். புனித அந்தோனியார் 9 வயதிலே அவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, 9 வயதிலே அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது பிள்ளைகளுடைய மத்தியில் என்ன நடந்தது? ஒரு அம்மா குடம் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அவர் இடித்தாங்க, குடம் உடைந்து போய்விட்டது. எல்லோரும் ஓடி போனாங்க. அந்தோனியாரும் ஓடினார் 9 வயதிலே. அப்பொழுது அந்த அம்மா அந்த உடைந்து போன குடும்பத்திலே அழுது கொண்டிருந்தார்கள். ஐயோ, இந்த குடம் உடைந்து போய்விட்டதே, இனி என் வாழ்க்கையை நான் எப்படி காப்பாற்றுவது? வீடு வீடாக தண்ணீர் நிரப்பி தானே காக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நடந்தது என்ன? என் நண்பரே மக்களே, அந்தோனியார் வந்து உடைந்து போன குடும்பத்திலே, உடைந்த குடத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து முழங்காலிட்டு செபித்தார். 9 வயதிலே 9 வயதிலே அவர் முழங்கால் படிட்டு செபிக்கும் போது அந்த குடம், உடைந்து போன மண் குடம், திரும்பவும் ஒன்றானது. எவ்வளவு ஒரு வல்லமையாக வளர்க்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. புனித அந்தோனியாருடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளையை குழந்தை பருவத்தில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளையாக வளர்த்தார்கள். ஆகவேதான் 9 வயதிலே அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எப்படி வாழ்கிறார்கள்? இந்த தியானம் பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளை ஆண்டவர் அழைக்கின்றார், அவர் பணிக்காக அழைக்கின்றார், அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அழைக்கின்றார். அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு வாழ வேண்டும் என்று அழைக்கிறார். ஆகவே பிள்ளைகளை ஆண்டவருக்கு சமர்ப்பணிக்க வேண்டும். கன்னிமரியாளை போல. ஆகவேதான் 12 வயதிலே புதுநன்மை கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் கடவுளுக்குரியதாக மாறுகின்றார்கள். அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமாம்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் இவ்வாறு சொல்லுகின்றன. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 வாக்கு வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கிருந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார். அந்த பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு இதுவே ஏற்பதாயிருக்கின்றது. பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதலை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும்படி பெரியோர்கள் கவனிக்க வேண்டும். எப்போது பிள்ளைகள் சிறு வயதிலிருந்து அர்ப்பணிக்கப்பட்டு வாழ்கிறார்களோ, காலம் வரும்போது கடவுள் அவர்களை தேர்ந்து கொள்ளுகின்றார். ஆக இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வது என்ன? சிறு பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள், தடை செய்யாதீர்கள். அந்த பிள்ளைகள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள். அந்த குழந்தைக்கு பிறந்தவுடனே அந்த குழந்தைக்கு குரோதம் இல்லை, சண்டை இல்லை, வைராக்கியம் இல்லை, எந்த குணமும் இல்லாமல்
அடித்தவர்களையும் பார்த்து சிரிக்கிறது, கிள்ளுகிறவர்களையும் பார்த்தும் சிரிக்கிறது, கடிக்கிறவர்களை பார்த்தும் அழுதாலும் பிறகு அவர்களை பார்த்து சிரிக்கிறது. பிள்ளைகள் உள்ளத்திலே குரோதம் கிடையாது. ஆக இந்த பிள்ளைகள் வளரும் போதே கடவுள் சொல்லுகிறார், கடவுளின் வாக்கை உள்ளே நுழைங்க. ஏனெனில் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உயர்வுக்கும் மூல காரணம் கடவுள் அன்னையாக இருக்கின்றார். ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து அந்த பிள்ளையை வளர்க்கிறேன் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பரி மக்களே, இன்று முதல் உங்க பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பணிங்கள். ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ஏற்று ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் உங்க பிள்ளைகளுடைய செயல்களை சொல்லி அர்ப்பணிப்போம். இந்த பிள்ளைகள் இறைவனுக்குரியதாய் மாறும்படி அர்ப்பணிப்போம். நற்கருணை ஆண்டவரிடத்திலே அமைதியாக உங்க பிள்ளைகள் பெயரை சொல்லி மன்றாடுங்க. பிள்ளைகள் ஆண்டவரால் அழைக்கப்பட வேண்டும். எப்படி புனித அந்தோனியார் குழந்தை பருவத்திலேயே ஜபிக்கும் போது கடவுள் கேட்டார், அதே போல இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஜபிக்கிறத கடவுள் கேட்கிற அளவுக்கு வளர்க்க வேண்டும். நற்கருணை நாதர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்க பிள்ளைகள் இடத்துல இருக்க தவறுகளை ஒப்பு கொடுங்க. அந்த தவறுகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு தவறும் தீண்டாதவாறு இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. புனிதமாக பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுங்க. புனிதத்தை கொடுக்கும் கடவுள் புனிதமாய் ஆசீர்வதிப்பார். மௌனமாக குழந்தைகளின் பெயர்களை சொல்லி சைலண்ட் பிரேயர் அமைதியாக ஜெபிப்போம். இப்போது ஒரு பாடல் வழியாக நம் பிள்ளைகளை அர்ப்பணிப்போமாக. பாடல் வழியாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஏசையா. உம்மை நாங்க துதிக்கிறோம் அப்பா. ஆமென். உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.
நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே. Yes, God, Jesus. நீங்க தான் ஏதாவது செய்யணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. இந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சற்ற நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம் அப்பா. ஆமென். எஸ் God, Jesus. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. ஆமென். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டே உம் சற்ற நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டே உம் சற்ற நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வேன் என்று நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆமென், ஆமென். நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறவர். தாயின் கருவில் இருக்கும் போதே நான் பெயரிட்டு அழைத்தேன் என்று எரேமியாவுக்கு குழந்தை பருவத்திலேயே அழைப்பின் ஸ்தானத்தை கொடுத்தவர் இறைவன். தாயின் கருவில் இருக்கும் போதே எரேமியா 1 அதிகாரம் 5 சொல்லுகின்றார். எரேமியா பார்த்து, தாயின் கருவில் இருக்கும் போதே உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்கு உரிமையாய் ஆக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் ஆண்டவர் பெயரால் வளர்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்கள் பிள்ளைகளை எப்படி நாம் அர்ப்பணித்து வளர்க்கப் போகின்றோம்? ஆகவே இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்தத்திற்காக இப்போது நாம் செபிக்க போறோம். பரிசுத்த கடவுள் பிள்ளைகள் உள்ளத்தில் பிரவேசிக்க வேண்டும். இப்போது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஒருவர் பிள்ளைகள் பரிசுத்தம் அடைய வேண்டும், அவருடைய கர்ம பாவங்கள் ஜென்ம பாவங்கள் இவெல்லாம் விட்டு பரிசுத்தம் அடைவதற்காக இப்போது பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். பிள்ளைகளை எந்த ஒரு தீமையும் அணுகக்கூடாது என்று சொல்லி இந்த வேளையில பிள்ளைகளை அர்ப்பணித்து ஒருவர் ஜெபிப்போமாக. அப்பா, உம்மை போற்றுகிறோம் ராஜா. அப்பா, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே.
அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா எங்களை கண்ணின் மணி போல இந்நாள் வரை ஆண்டவரே, அப்பா எங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் காத்து வழிநடத்தி வந்தீரே ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, அன்றைக்கு சாமுவேலை ஆண்டவரே சிறு வயதிலேயே ஆண்டவரே நீர் கூப்பிடுகிற அந்த குரலை கேட்க பண்ணினீரே ராஜா. எங்கள் பிள்ளைகள் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்க அப்பா எங்கள் பிள்ளைகளினுடைய செவிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க திறங்க ராஜா. அப்பா சிறு வயதிலிருந்தே ஆண்டவரே அப்பா தாவீதை ஆண்டவரே அப்பா உம்மை புகழ்ந்து பாட அப்பா அவருடைய நாவுகளை திறந்தீரே ராஜா. அப்பா அதிலே நீர் மகிழ்ச்சி கொண்டீரே ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே எங்கள் குழந்தைகள் கூட ஆண்டவரே அப்பா சிறு வயதிலிருந்தே ஆண்டவரே அப்பா உம்மை புகழ்ந்து பாட அப்பா அவர்கள் நாவுகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா உம்முடைய இறை திட்டத்திற்காக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே உம்முடைய இறை திட்டத்திற்கான எதிராக இருக்கிற எல்லா ஆண்டவரே தீமைகளையும் எங்கள் குழந்தைகளின் மத்தியில் இருந்து ஆண்டவரே நீர் முற்றிலுமாக அப்பா நீங்க நீக்கி போடுங்க ராஜா. ஆமா ஆண்டவரே உலகத்தினுடைய காரியங்கள் உலகத்திற்கான அப்பா அந்த பொழுதுபோக்கான அப்பா எந்த ஆண்டவரே அப்பா செயல்களும் எங்கள் பிள்ளைகளை அப்பா அடிமைப்படுத்தாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே இரவும் பகலும் உம்முடைய தூய ஆவியானவர் எங்கள் பிள்ளைகள் மேல் ஆண்டவரே அசைவாட வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. உலகத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட ஆண்டவரே அப்பா தவறி போகாதபடி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ராஜா. எங்கள் தாயும் தகப்பனுமாய் இருந்து அப்பா எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய ஞானத்திலும் அப்பா உம்முடைய அறிவிலும் அப்பா உம்மை பற்றி ஆண்டவரே அப்பா அவர்கள் நினைத்து நினைத்து ஆண்டவரே அப்பா உம்முடைய வழியில் அவர்கள் நடக்கவும் நீர் அவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. அற்புதம் செய்யுங்கப்பா இந்த வாழ்க்கையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கும் இயேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா பிள்ளைங்க வாழ்க்கையிலே உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இப்போது பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டு நுழையும்படிக்காக செபிப்போம். புது நன்மை எப்படி அந்த பிள்ளைகள் அந்த நிமிடத்திலே அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ இறுதி வரை எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, ஒரே கருத்து, எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்று அந்த பிள்ளைங்க நினைக்கும்படி அந்த எண்ணத்தை கொடுக்கும்படி நம்மில் ஒருவர் ஆண்டவர் இயேசு பிள்ளைங்க உள்ளத்திலே செயலாற்றுமாறு ஒருவர் செபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, விண்ணகமும் உம்முடைய சிம்மாசனமாக இருக்கின்றார், இந்த மண்ணுலகமும் பாதுபடியாக அமர்ந்திருப்பவரே, இது நற்கரின் நாதனாக எங்கள் மத்தியில் விட்டிருப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரம் செய்து நன்றி செலுத்துகிற சுவாமி. அன்பு தந்தையே, இதோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, இதோ சிறு மந்தையாக இருக்கின்ற இந்த சிறு பிள்ளைகள் மேல் உமது கருணையின் மழையால் பொழியும் தகப்பனே, உமது வல்லமை ஆவியால் நிரப்பும் தகப்பனே. இதோ ஆண்டவரே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சாலமோன் சிறுவன் பேசியது போல தகப்பனே, இப்போது நீர்
இந்த சிறு பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஆமென். நீ பேசும் தகப்பனே, பிள்ளைகள் உள்ளத்திலே இந்த சிறு பிள்ளையின் உள்ளத்தில் பேசும் ஆண்டவரே. இதோ அவரின் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். அப்பா உம்முடைய திரு உடலும் திரு ரத்தமாக உணவாக உண்ணும் போது தகப்பனே, ஆமென். நீர் அவன் உள்ளத்தில் இறங்கி நீ பேசும் தகப்பனே. ஆமென். வாழ வழியாக ஜீவனாக ஊற்றாக நதியாக அவர் உள்ளத்தில் பாயிட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனே, ஆமென். அறிவு ஆற்றல் இதோ நீ தருகின்றவரா இருக்கின்றேன். ஞானத்தின் தொடக்கம் இதோ உம்மிடத்தில் வழிந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஆமென். அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் வழிந்து ஓடட்டும் தகப்பனே. இயேசுவே. உன்னதமான வல்லமை இறங்கட்டும் அப்பா. இதோ சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரே உம்மை அறிகின்ற அறிவை தாரும் ஆண்டவரே. உம்மை புரிகின்ற புரிதலை தாரும் ஆண்டவரே. வல்லமை நிரப்பும் அப்பா. உமது ஆவியால் நிரப்பி பலப்படுத்தும் ஆண்டவரே. உமது வல்லமை கரத்துகள் தாழ்த்தி ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நேற்றம் என்று மாறாதவர் இயேசு சுவாமி, உமது வல்லமை கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் உள்ளத்திலே அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில சிறு வயதிலேயே உமக்கு அர்ப்பணிக்கப்படட்டும். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அடுத்ததாக இந்த பிள்ளைகள் தீய சக்திகளுக்கு அடிமையாகாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமையாக வேண்டும் என்று வேண்டுவோம். பிள்ளைகள் வளரும்போது பரிசுத்த ஆவியால் நிரம்பப்பட வேண்டும். ஆகவே உறுதி பூசல் கொடுக்கப்படுகிறது. உறுதி பூசல் பெற்ற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியால் நிரம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என சொல்லி பிள்ளைகளை நினைவு கூர்ந்து உறுதி பூசல் எடுத்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரத்தில் அர்ப்பணித்து நம்மில் ஒருவர் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உம்முடான கொடி நன்றி செலுத்துகின்றோம். அப்பா இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ வயிற்றில் இருக்கிற குழந்தை முதல் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வரைக்கும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. தீமைகள் அணுகாதபடிக்கு தீய சக்திகள் அணுகாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய தூய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு நடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு பிள்ளை கூட ஆண்டவரே நீர் பாதாளத்துக்கு போவது விரும்புவதில்லை ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. பாவத்திலிருந்து வெளியேறி ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா நீர் மட்டுமே செய்ய இயலும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பிரகாரம் வாழாமல் ஆண்டவரே உம்முடைய பரலோகத்தின் திட்டத்தின்படி பிள்ளைகள் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீரே வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கு ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அடுத்த குறிப்பாக இந்த பிள்ளைகள் செய்கிற தவறுகளை ஆண்டவர் தன்னுடைய தூய இரத்தத்தினால் கழுவ வேண்டும். தவறுகள் ஏதும் பிள்ளைகளை அணுகக்கூடாது. ஆக இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்குள் கொண்டு வருவோம். இயேசுவின் இரத்தம் அனைத்து தீமைகளையும் கழுவி தூய்மைப்படுத்தும் என்ற வாக்கை நினைவு கூர்ந்து இப்போது
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தூய இரத்தத்தினால் கழுவும்படி ஆண்டவரிடத்திலே ஒருவர் வேண்டுவோமாக. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த உன்னதமான நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் செய்த தீமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே தீமைகள் செய்யும் போது என் தேவனாகிய ஆண்டவர் அப்பா உம்முடைய உன்னதமான இரத்தமே அவர்களுடைய தீமைகளை கழுவி அவர்களை பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய உன்னதமான வெளியேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே சிந்தும் போது அந்த பாவங்கள் தூய்மையாக்கி ஆக்குகிறவராயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர் ராஜா. பாவங்களை மன்னிக்கிறவர் தகப்பனே. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிறு ரத்தமானது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் சிந்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்கள், எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான இருள்கள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே அற்புதங்கள் செய்யுங்க அப்பா. ஆண்டவரே உம்மையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. உம்மால் மற்றும் தன் பாவங்களை கழுவக்கூடிய கிருபை இருக்கு ஆண்டவரே. அதனால உம்முடைய இரத்தத்தால கழுவி நீர் பரிசுத்தமாக்கி ஆண்டவரே உமக்கு குறிய பிள்ளைகளாக நீர் மாற்ற போற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அடுத்த குறிப்பாக இந்த பிள்ளைகள் இறைவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களாக மாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் குருக்களாகவோ கன்னியர்களாகவோ இறைவாக்கினர்களாகவோ இறைவனுடைய பணி செய்கிறவர்களாகவோ அழைக்கப்பட வேண்டும் என்று வேண்டப் போகிறோம். குழந்தை பருவத்திலேயே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அந்த ஆண்டவர் அந்த குழந்தைகளை அவருடைய பணிக்காகவே தெரிந்து கொள்வார். ஆகவே நம்முடைய எல்லா பிள்ளைகளும் இறை பணிக்காக, இறை அழைத்தலுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் அழைக்கப்பட வேண்டும் என்று இப்போது நம்மில் ஒருவர் இறை அழைத்தலுக்காக ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அர்ப்பணித்து ஒருவர் வல்லமையாக ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் எங்களோடு இருக்கின்ற நம்முடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. ஒவ்வொரு குருக்கள் கன்னியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க அப்பா. உம்முடைய பணி அவர்கள் செய்யும் போது அப்பா எந்த கொள்ளையினும் அப்பா எதுவும் தாக்காத பாதுகாப்பு வெளி போட்டு ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே குருவாக ஒவ்வொருவரும் அப்பா உமக்கு ஆயத்தமாக கண்ணீராக ஆசீர்வாதத்தை நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஊழியர்களாய் மாறட்டும். சிறு வயதிலேயே அழையும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் உமக்குரியவர்களாய் மாறட்டும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்றீரே. நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நீர் சொன்னீரே
என்றீரே ராஜா. அப்பா சிறு பிள்ளைகளை ஆமென். வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றீரே ராஜா. ஆமென். அப்போ எந்த தீயோனும் அப்பா சிறு பிள்ளைகள் அப்பா தடுக்காதபடி நீர் நீர் கூட இருப்பீராக. தேவ அழைத்தல் நீர் ஒவ்வொரு சிலுப்பைகள் கூட நீங்க அந்த பிள்ளைகளுக்கு அழைப்பு தாரும். நேரிடாதபடி பாதுகாப்பு வெளி போடுங்க. சாமிலோடு பேசினீரே. ஆயத்தமாக ஆமென். அப்பா அற்புதத்தை நீர் செய்வீராக. ஆமென். போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. கேட்டப்பா இந்த நிமிடமே நன்றி ஆண்டவரே. கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பு தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கு மேசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையிலே, உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையிலே, அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி அடுத்தாக பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக நாம் மன்றாடுவோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படித்து நல்ல பதவியில் அமர்ந்து நல்லவர்களாக பணிபுரியுமாறு, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்பாற்றலை இறைவன் வழங்குமாறு இறை தந்தை இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணித்து படிக்கிற ஞானம் பிள்ளைகளுக்கு அறிவு பெருக வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் அறிவு பெருக வேண்டும் என்று தந்தையாய் தாயாய் இருக்கிற இரண்டும் நாம் அனைவரும் நம்மில் ஒருவர் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம். ஆராதிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதுமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ஆமென். நல்ல கல்வியும் ஒழுக்கத்தையும் பக்தியும் கொடுத்து தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென். அப்பா சிறு பிள்ளை முதல் டிகிரி படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்கிற ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தந்த ஆண்டவரே, அப்பா அவர்களை வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது தூய ஆவியின் துணை கொண்டு ராஜா, அப்பா அவர்கள் ஆண்டவரே நல்ல முறையில் படித்த ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது கரம் அப்பா அவரோடு இருக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. பிள்ளைகள் எங்கு சென்றாலும் வந்தாலும் போனாலும் தகப்பனே, அப்பா உமது கரம் அவர்களை நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளோட ஆண்டவரே ஞானத்தோடு நடத்துக்கக்கூடிய வழியை நீ காட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நல்ல முறையில் படித்த ஆண்டவரே அவருடைய எதிர்காலத்திலே தகப்பனே, அப்பா நீ ஒருவரே மாணவர்களாக நம்பி வாழக்கூடிய கிருபையை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஐஏஎஸ் ஆபீசர்களாக ஆசீர்வதிங்க, ஐபிஎஸ் ஆபீசர்களாக ஆண்டவரே பிள்ளைகளின் படிப்பை பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அப்பா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களை வழி நடத்திட்டு ராஜா, எந்த தீமைகளும் பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு தருவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையிலே, உம்மைத்தான் அற்புதம் செய்யுங்கப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அடுத்ததாக அநாத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போறோம். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை,
அநாத பிள்ளைகள். இப்போது அநாத பிள்ளைகளை ஒப்பு கொடுத்த ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோமா? நம்மில் ஒருவர் அநாத பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா நீர் வல்லவர் ராஜா. அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீர் ராஜா. ஆமா ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா தாய் தந்தையை இழந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பு கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே. அப்பா தாய் இல்லையே, எனக்கு தகப்பன் இல்லையே என்று ஆண்டவரே அப்பா ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீரே ஆண்டவரே அப்பா தாயாக இருக்கிறீர், தகப்பனாக இருக்கிறீர், ஆறுதலும் கேடயமும் கோட்டையுமா இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உணர்ந்து கொள்ளும் விதமாக அப்பா நீர் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமா ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவரே தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லையே என்று ஆண்டவரே ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு அநாதை பிள்ளைகளுக்காக நீர் ஆண்டவரே உம்முடைய உள்ள கையில தாங்கி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா உம்முடைய தூய ஆவியானவர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா ஆசீர்வதிங்க ஒவ்வொரு அநாதை இல்லங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா. அந்த அநாதை இல்லங்களுக்கு அப்பா கொடுக்கின்ற ஸ்பான்சர்களை ஆண்டவரே அப்பா நீங்க ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. அப்பா ஒரு அநாதை இல்லங்களில கூட ஆண்டவரே பற்றாக்குறை என்பது இருக்க கூடாது ராஜா. இதோ ஆண்டவரே கல்வி வசதியிலிருந்து அப்பா மருத்துவ வசதி வரை ஆண்டவரே அனைத்தும் ஆண்டவரே அந்த அநாதை இல்லங்களுக்கு கிடைக்க அப்பா நீர் அந்த அநாதை இல்லங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அடிமை நான் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போம். அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆட்கொள்ளும் அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என்னுடல் உமக்கு சொந்தம் அடிமை நான் ஆண்டவரே எம்மை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.